அன்னைக்கு காலையில மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்புனா சாகர். அப்போ வழியில சைக்கிள் செயின் கண்டுக்குச்சு. பாவம் சாகர் பயப்பட ஆரம்பிச்சான். மறுபடியும் என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவன் ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுடைய பொண்டாட்டி சரசு என்ன சொன்னான்னு ஞாபகப்படுத்தி பார்த்தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரங்கையா வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சோ அத சாகர் அவனுடைய பொண்டாட்டி சரசு கிட்ட சொன்னான். அது எல்லாத்தையும் கேட்ட சரசு இப்படி சொன்னான். ஐயோ, எதுக்கியா இவ்வளவு கவலைப்படுற? அதான் தப்ப சரி பண்ணிட்டல. ஆமா, ஆனா தப்பு பண்ணோங்கிற பேரு நின்னு போச்சு இல்ல. உன்னை பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்யா. ஒன்னு தப்பா எடுக்க மாட்டாங்க. உன்னுடைய வேலைய நேர்மையா செஞ்சுக்கிட்டே இரு, அதுவே போதும். சரி சரி அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாயிட்டான். அது எல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் என் வேலைய கவனமா பொறுமையா செய்யறேன், அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சைக்கிள் செயினை போட அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்படி சைக்கிள் செயினை போட கஷ்டப்பட்ட போது அவன் கையில அந்த கரையெல்லாம் பட்டு கையெல்லாம் கருப்பு கருப்பா ஆயிடுச்சு. மறுபடியும் சைக்கிள் செயினை மாட்ட முயற்சி பண்ணப்போ கடைசியில அது மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற போர்வெல் கிட்ட போய் கைய கழுவிக்கிட்டு சைக்கிள் கிட்ட வந்தான். கடவுள் கிட்ட இன்னைக்கு என்ன பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே சந்தைக்கு போனான். சந்தையில இன்னைக்கும் நல்ல நல்ல மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. அதுல சில வகை மீன் எல்லாத்தையுமே சாகர் வாங்கிக்கிட்டான். அதை எடுத்துக்கிட்டு கூடையில போட்டு கொண்டு போகும்போது ஒரு வயசான பாட்டி அவனை பார்த்து, சாகர், நல்ல நல்ல மீன் வந்திருக்குப்பா, வாங்கிக்கோ. சாகர் உடனே அந்த பாட்டி கிட்ட போய், என்ன மீன் பாட்டி இருக்கு அப்படின்னு கேட்டான். சின்ன மீன் இருக்குப்பா, கருவாடு கூட இருக்கு. சாகர் அதை கேட்டு எதுவும் பேசாம அப்படியே அமைதியாயிட்டான். என்ன இது, எல்லாம் அன்னைக்கு நடக்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட இப்படி சொன்னான். சின்ன மீன் வேண்டாம் பாட்டி, கருவாடு இருந்தா குடு போதும். என்னப்பா, எப்பவுமே சின்ன மீன் இருக்கான்னு தான் கேப்ப, இன்னைக்கு வேண்டாங்கிற? ஒன்னும் இல்ல பாட்டி, இன்னைக்கு வேற மீன் வாங்கிட்டேன்ல. ஓஹோ, அப்படியா? அப்படின்னு ஒரு 1/4 கிலோ கருவாடு வாங்கிக்கிட்டான். அந்த கருவாடு வாங்கி அவன் அவனுடைய கூடையில வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த கூடைய கொண்டு வந்து அவனுடைய சைக்கிள்ல அந்த கூடைய வச்சான். இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இன்னும் கவனமாவே அவன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். அப்படி தெருவுல சாகர் மீன் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த ரங்கையா சாகரை பார்த்து அவர் பக்கத்துல வர சொன்னாரு. அப்ப சாகர் ரங்கையாவை பார்த்து, ஐயா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க சாகர்? சாகர் அவன் என்ன மீன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு ரங்கையா கிட்ட சொன்னான். ஆனா பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? கவனமா இருக்கணும், என்ன நினைச்சாங்களோ என்னமோ அப்படின்னு கேள்விகளா வந்துகிட்டு இருந்துச்சு. சாகர் ரங்கையா கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டான். அன்னைக்கு அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. என்ன சாகர் இது, இன்னுமா நீ அதை மறக்கல? நான் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்க ஐயா, இப்ப என்னங்க ஐயா வேணும்? அன்னைக்கு வாங்கினேனே சின்ன மீன், அது நல்லா இருந்துச்சு, அந்த மீன் இருந்தா கூட. இன்னைக்கு சின்ன மீன் கொண்டு வரலங்க ஐயா, சின்ன மீன் கிடைக்கும் போது வீட்டுக்கு கொண்டு வரேன். சரி சரி, எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமா. 20 ரூபாவை சாகர் கிட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கும் கருவாடு கூட, நான் உள்ள போய் பாத்திரம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரங்கம்மா கேட்ட அந்த கருவாடை சாகர் எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கம்மா வேக வேகமா பாத்திரத்தையும் பணத்தையும் கொண்டு வந்தாங்க. ஏம்மா இவ்வளோ அவசரம், இங்க தானம்மா இருக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாகர், அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேன், அது பொங்கி ஊத்துருச்சுனா அதனாலதான் சீக்கிரமா வாங்கிட்டு போலாமேன்னு வேகமா வந்தேன். ஓ சரிங்கம்மா, பாத்திரத்தை கொடுங்க, கொடுக்கறேன். சாகர் பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு கருவாடை வச்சு கொடுத்தான். அதுக்கு ரங்கம்மா 10 ரூபாய் கொடுத்துட்டு, சரி நான் வரேன் சாகர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சாகர் அந்த மீனை வித்துக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தான். அன்னைக்கு காலையில வெயிலா இருந்துச்சு, ஆனா திடீர்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. இது ஒண்ணும் பெரிய காத்து கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனுமா மீனு அப்படின்னு சாகர் ஊர் முழுக்க சுத்தி வித்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த ஊரோட தலைவர் பஞ்சாயத்துல இருந்தாரு. அவரு சாகரை கூப்பிட்டாரு. டே சாகரு, கொஞ்சம் எங்க வாடா.
உடனே சாகர் அதை கேட்டு அவர் பக்கத்துல போய் நின்னான். சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டான். அப்ப கூட்டத்துல இருக்கிற ராமையா தலைவர் என்ன கேட்க போறாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. உன் வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குதுங்க ஐயா. ஊருக்காரங்க புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓஹோ, சரி. என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏமாத்தனியாமே? சாகர் கொஞ்சம் பதட்டமா, ஐயா, ஏமாத்தலங்க. ஏதோ தெரியாம நடந்துடுச்சு. நான் ரங்கையா ஐயாவுக்கு கூட 10 ரூபாய் திரும்ப கொடுத்துட்டேன். இன்னொரு தடவை அப்படி நடக்காம பாத்துக்க, சரியா? இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமையா குறுக்கல இப்படி சொன்னான். சாகர் இப்படி பண்ண மாட்டான்னு உங்களுக்கும் தெரியும் தானங்க ஐயா. அப்புறம் எதுக்கு ஐயா இந்த பஞ்சாயத்தெல்லாம்? அதுவும் நடந்து 1 வாரம் ஆச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்லும்போது அந்த தலைவராலையும் எதுவும் செய்ய முடியல. இல்ல, கவனமா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான். சாகர் நல்லவன்னு எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? அப்படின்னு ஊர்க்காரங்களை பார்த்து சொல்லி அதுக்கப்புறமா சாகரை பார்த்து, சரி நீ கிளம்பு, பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றிங்க ஐயா. இனிமே இன்னும் கவனமாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்புனான். அன்னைக்கு காலையில 9 மணி ஆச்சு. இனி யாரும் மீன் வாங்க மாட்டாங்க, வீட்டுக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வழியில அவன் காந்தம்மாவை பார்த்தான். என்ன காந்தாம்மா, ஆத்து மீன் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறியா? உனக்கு தான் பிடிக்குமே. ஐயோ அப்படியா, என் வீட்டுக்காரர்கிட்ட நான் கறி வாங்கிட்டு வர சொல்லிட்டேனே. ஓஹோ, இன்னைக்கு கோழி குழம்பா? ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆச்சேன்னு வாங்கிட்டு வர சொன்னேன். சரி, அடிக்கடி அதுவும் சாப்பிடணும் தான். ஆமா ஆமா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சாகர், நான் வீட்டுக்கு போறேன். அதுக்கப்புறமா சாகர் மறுபடியும் இன்னொரு தெருவுக்கு மீன் வித்துக்கிட்டு போனான். சில பேர் அவனை பார்த்து நல்லபடியா பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க. சில பேர் மீன் வாங்கிக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மதியம் 11 மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரும்போது சரசு வெளியில கறி கழுவிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். கறி வாங்கிட்டு வந்தியா? ஆமாங்க, ரொம்ப நாளாச்சுல அதான். ஓஹோ, காந்தம்மா கூட அதான் சொன்னா, கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. மீன் உடம்புக்கு நல்லதுதான், ஆனா கறி சாப்பிடணும்னு தோணுதே. அதுவும் சரிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அந்த நாள் மாதிரி இந்த நாள் இல்லங்கிறதுனால அவன் கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சான். அதுக்கப்புறமா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சமைச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கிட்டாங்க.